ஆண்டவரே, இந்த திருச்சபையின் ஆயனுடைய வீட்டிலே நாங்கள் வந்து ஆண்டவரே உடைய நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். அன்று வயல்வெளியிலே தங்கியிருந்த மெய்ப்பர்களுக்கு நீ இடைப்பட்டு, அதே போல இன்று சுவாமி எத்தனையோ இருண்ட காரியங்களுக்குள், இருட்டுக்குள், எத்தனையோ பிரச்சனைகளுக்குள் வாழ்ந்து மூழ்கி கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீர் ஒரு நற்செய்தியை கொடுத்து கொண்டிருக்கின்றபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த குடும்பத்தை அதற்கென்று நீர் பயன்படுத்தி கொண்டு வருகிற தயவுக்காய் கூட உமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். ராஜாவே, விசேஷமாக சுவாமி உங்களுடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிறப்பின் நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளும் இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே, இந்த காலங்களில் அவருடைய தேவைகள், எதிர்பார்ப்புகள், வாஞ்சைகள் எல்லாவற்றையும் உடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இந்த குடும்பத்திலே உங்களுடைய கிருபையின் கரமானது, இந்த நிலையான ஆசீர்வாதமானது எப்பொழுதும் தங்கியிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரோடும் உங்களுடைய கிருபையின் கரமானது இருப்பதாக ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் ஆயனான சார்ஸையும் ஊழியர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தின் தேவைகள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நீர் நிறைவேற்றி ஆண்டவரே உங்களுடைய நிறைவான ஆசீர்வாதத்தை மனைவி மீதும், மகன் மீதும் மற்றும் இருக்கும் குடும்பாங்கத்தினர் ஒவ்வொருவர் மீதும் நீர் தந்தருளும்படியாக உங்களுக்கு தாழ்மையாக ஜெபிக்கிறோம். சுவாமி, விசேஷமாக பிறக்க போகின்ற இந்த புதிய வருடத்திலே புதிதான நன்மையினாலும் கிருபையினாலும் நீர் அவர்களை நிரப்பி வழிநடத்தி நிறைவான ஆசீர்வாதத்தை தொடர்ந்தும் நீர் இவர்களுக்கு தந்தருள வேண்டும் என்று இறைவன் இயேசு கிறிஸ்துவின் எல்லா நாமத்திலே ஜெபம் கொண்டாடுகிறோம் என்று நல்ல பிதாவே. Good.